நம் முதுமையில் நோயை கண்டு அஞ்சுவோமா, அல்லது நம் பெயரை சொல்லி அழைக்க அருகில் அமர்ந்து பேச ஒருவர் இல்லை என்பதை எண்ணி பயப்படுவோமா? முதியவர்களின் மருத்துவ தேவைகளை மட்டும் கவனித்து அவர்களின் தொடர்பு தேவையை புறக்கணித்தால் நாம் உண்மையிலேயே அவர்களை கவனித்துக் கொள்கிறோமா? தொலைபேசி அழைப்பு அனைத்தும் நின்று அந்நியமான குரல் எதுவும் இல்லாத போது முதுமையின் இதயம் என்ன ஆகும்? முதுமையில் தினமும் யாரிடமும் பேசாமல் கழிக்கும்போது அமைதி ஆறுதல் அளிக்கிறதா, அல்லது அமைதியாக காயப்படுத்துகிறதா? தோழமை முதியவர்களை வலுப்படுத்தி தனிமை அவர்களை பாதிக்கிறது என்றால், தனிமை ஏன் இன்னும் சிறிய பிரச்சனையாக கருதப்படுகிறது? தொழில்நுட்பம் முதியவர்களுக்கு உண்மையான துணையாக இருக்க முடியுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம், புரட்சி செய்யலாம். அப்பா, உங்க பிறந்த நாளுக்கு ஒரு புது வாட்ச் அல்லது நல்ல சூட் வாங்கி தரட்டுமா? இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது இருக்கா? மகனே, எனக்கு சூட்டோ கை கடிகாரமோ தேவையில்லை. தினமும் உன்னோட சில நிமிடம் உட்கார்ந்து பேச வேண்டும், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனியலாம். நம்மை சுற்றி ஒரு அமைதியான நெருக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இப்போதும் பார்க்காத நெருக்கடி. ஏனென்றால் அது சத்தம் போடாது. உலகம் முழுவதும் நம்மை விட முந்தைய எந்த தலைமுறையும் வாழ்ந்ததை விட நீண்ட காலம் வாழ்கிறோம். மருத்துவம் மேம்பட்டது, சுகாதாரம் முன்னேறியது, தொழில்நுட்பம் வாழ்க்கையை எளிதாக்கியது. உடல் நீண்ட காலம் வாழ்கிறது என்றாலும் இதயம் தனியாகவே முதிர்கிறது. மில்லியன் கணக்கான முதியவர்கள் தங்களுடைய நாட்களை அமைதியில் கழிக்கின்றனர். அது தாங்கள் விரும்பியதால் இல்லை, வாழ்க்கை மெதுவாக அவர்களிடமிருந்து விலகிவிட்டதா. குழந்தைகள் பிஸியாகிவிட்டனர், நண்பர்கள் அவரவர் வாழ்க்கையை தொடர்ந்தனர், அன்புக்குரியவர்கள் மறைந்துவிட்டனர். அவர்களை சுற்றியுள்ள உலகம் வேகம் கொண்டது, அவர்கள் மெதுவாக சென்றனர். பலருக்கு நாள் ஆரம்பமும் முடிவும் ஒரே மாதிரி தான். உரையாடல் ஏதும் இல்லாது, எந்த சிரிப்பும் இல்லாமல், யாரும் அவர்களின் பெயரை அழைக்காமல். மருத்துவர் இரத்த அழுத்தத்தை சிகிச்சை செய்ய முடியும், மருந்துகள் சர்க்கரை நோய்க்கு உதவலாம், கருவிகள் ஹார்ட் பீட்டை கண்காணிக்கலாம். ஆனால் தனிமையை யார் கண்காணிக்கிறார்கள்? தனிமை வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு அமைதியான நோய். அது நினைவுகளை உண்ணுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்துகிறது, வாழ்க்கையிலிருந்து ஆண்டுகளை திருடுகிறது. ஆய்வுகள் காட்டுவது, நீண்டகால தனிமை தினமும் பல சிகரெட் புகைப்பதைப் போலவே தீங்கை விளைவிக்கும் என்று. உடல் கெட்டுப்போவதால் அல்ல, இதயம் விட்டு விடுவதனால். இதனால் ஒரு கனத்த உண்மை இங்கே எழுகிறது. நாம் உலகத்தை இணைக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளோம். ஆனால் எப்படியோ நம்முடைய பல முதியவர்கள் உணர்ச்சி ரீதியாக தனிமையில் உள்ளனர். பல நாடுகள் வேகமாக முதிர்ந்து வருகின்றன, குடும்பங்கள் சுருங்குகின்றன, அதிகரிக்கும் மூத்தவர்கள் தனியாக வாழ்கின்றனர். அவர்கள் விரும்பியதால் இல்லை, சூழ்நிலைகள் அவர்களை பின்னுக்கு தள்ளியதால். சிலர் ஜன்னல் பக்கம் அமர்ந்து காலடி சத்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். சிலர் தொடர்பை நினைவு கூற போட்டோக்களுடன் பேசுகிறார்கள். சிலர் யாரும் பதில் சொல்லாததால் பேசுவதையே முற்றிலும் நிறுத்தி விடுகிறார்கள். சிலர் அவர்கள் தொடர்பை அழைப்பது செய்தி இருப்பதினால் அல்ல, வெறும் குரலை கேட்க. அவர்கள் நாம் நினைப்பதைப் போல மரணத்தை கண்டு பயப்படுவதில்லை. அவர்கள் மிகவும் பயப்படுவது உயிருடன் இருக்கும்போதே புலப்படாதவர்களாக மாறுவதுதான். இன்று நாம் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை முதியவர்களின் சுகாதார தேவைகள் மட்டுமல்ல, அவர்களின் உணர்ச்சி தேவை.
மனித தேவை. இருப்பு, உரையாடல், அன்புக்கான தேவை. அவர்களை நீண்ட காலம் வாழ உதவுவது எப்படி என்ற கேள்வி இங்கே இல்லை. உண்மையான கேள்வி, அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கும்போதே உயிரோட்டமாக உணர உதவுவது எப்படி? தொழில்நுட்பம் முதியவர்களுக்கு அர்த்தமுள்ள தொடர்பை வழங்கி அவர்களின் தினசரி வாழ்க்கையில் ஆதரவான தோழமையாக செயல்பட முடியுமா? வாங்க பார்க்கலாம். இப்பொழுது தனிமையின் வீரியத்தை புரிந்து கொண்ட பின் நாம் மீண்டும் கேட்கிறோம், தொழில்நுட்பம் இதற்கு உதவ முடியுமா? பதில், முடியும். வயதான ஒருவரின் வீட்டில் ஒரு சாதனத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கேமராவுடன் கூடிய ஸ்மார்ட் டிவி, அல்லது ஒரு VR சாதனம், அல்லது ஒரு டிஸ்ப்ளே மற்றும் கேமரா கொண்ட அசிஸ்டன்ட் ரோபாட். ஒரு சாதனம், ஒரு சிஸ்டம் முதியவர்களுக்கும் உலகத்திற்கும் இடையே பாலமாக மாறுகிறது. இந்த சிஸ்டம் 3 முக்கிய திறன்களின் மூலம் செயல்படுகிறது. பல முதியவர்களுக்கு தொடர்பு கடினமாகி விடுகிறது. தொலைபேசிகள் சிறியதாக உணரப்படுகின்றன. அப்ளிகேஷன்கள் குழப்பமாக தோன்றுகின்றன. டைப்பிங் சோர்வை தருகிறது. அதனால் இங்கே நாங்கள் சிக்கலை முற்றிலுமாக நீக்க முயல்கிறோம். ஒரே ஒரு பட்டன். அந்த பட்டனை அழுத்துவதன் மூலம் முதியவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தங்கள் அன்புக்குரியவர்களை அழைக்கலாம். அன்புக்குரியவர் அழைப்பை ஏற்று பேசும்போது, அழைப்பு இணைக்கப்பட்ட பின் முதியவர்கள் தங்கள் அன்புக்குரியவரின் உயிரோட்டமான டிஜிட்டல் படத்தை பார்க்கின்றனர். அனிமேஷன் அல்ல, இயல்பானது மற்றும் பழக்கமானது. சிஸ்டம் AI விஷுவலைசேஷனை பயன்படுத்தி அன்புக்குரியவரின் இயல்பான வெளிப்பாடுகள் மற்றும் உடல் மொழியை பிரதிபலிக்கிறது. ஆனால் குரல் செயற்கையானது அல்ல. அது அன்புக்குரியவரின் உண்மையான குரல், நேரலையாக அவரிடமிருந்து பெறப்படுகிறது. முதியவருக்கு அது ஆறுதலாக உணரப்படுகிறது, யாராவது உண்மையிலேயே அங்கு இருப்பது போல. ஒருவேளை அன்புக்குரியவர் அழைப்பை ஏற்க முடியாத போது, குடும்பத்தினர் அழைப்பை எடுக்க முடியாத போது, சிஸ்டம் உடனடியாக இடத்தை நிரப்புகிறது. அது AI கொண்டு உருவாக்கிய குரலையும் விஷுவலைசேஷனையும் பயன்படுத்தி உரையாடலை தொடர்கிறது. உணர்ச்சி, பாணி, சொல் தேர்வு அனைத்தும் அன்புக்குரியவரின் இயல்பான பேச்சு மொழியை பிரதிபலிக்கின்றன. அந்த உரையாடலின் போது முதியவர் கேட்கும் ஏதாவது கேள்விக்கு பதிலளிக்க முடியாத போது, உதாரணமாக, என் அப்பாயின்மெண்ட் குறித்து டாக்டரிடம் பேசினியா? அப்போது சிஸ்டம் முதியோருடன் உரையாடலை தொடர்ந்து கொண்டிருக்கையில் அந்த கேள்வியை அன்புக்குரியவருக்கு ஷார்ட் மெசேஜாக அமைதியாக அனுப்புகிறது. அன்புக்குரியவர் அதற்கு பதிலளித்து டெக்ஸ்ட் அனுப்பலாம். சிஸ்டம் உடனே அந்த பதிலை இயல்பாக முதியவரிடம் பேசுகிறது, அந்த பழக்கமான குரலில். முதியவர் ஒருபோதும் புறக்கணிக்கப்படுவதாக உணர மாட்டார்கள். ஒருபோதும் காத்திருக்க வைக்கப்பட மாட்டார்கள். ஒருபோதும் தனியாக உணர மாட்டார்கள். அழைப்பின் போது சிஸ்டம் சில அறிகுறிகளை கண்டறிந்தார். உதாரணமாக, குழப்பம், பதற்றம், ஃபால், உணர்ச்சி அல்லது அசாதாரணமான குரல் டோன். நம் சிஸ்டம் மௌனமாக இல்லாமல் குடும்பத்திற்கு அவசர அழைப்பை தொடங்குகிறது. காத்திருக்கும் நேரத்தில் முதியவருடன் அமைதியாகவும் உறுதிப்படுத்தும் வகையிலும் பேசிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தினர் அழைப்பை ஏற்றதும் அவர்கள் AI அவதாரை கைப்பற்றலாம். அதாவது டிஜிட்டல் முகம் அப்படியே இருக்கும், ஆனால் சொற்கள் இப்பொழுது உண்மையான மனிதரிடமிருந்து வருகிறது. முதியவருக்கு இந்த மாற்றம் தடையில்லாமல் உணரப்படும். இங்கே உணர்ச்சி நிலைத்தன்மை தொழில்நுட்ப லாஜிக்கை விட மிக முக்கியம். குடும்பம் இல்லாத சில முதியவர்களுக்கு அழைக்க யாரும் இருப்பதில்லை. அதனால் சிஸ்டம் அவர்களுக்கு சில தேர்வுகளை அளிக்கிறது. முதியவர் தங்களுக்கு ஏற்ற துணை அவதாரை தேர்ந்தெடுக்கலாம். உதாரணமாக, இயல்பான அண்டை வீட்டுக்காரர், ஒரு ரிட்டையர்ட் ஆசிரியர், அன்புள்ள ஆன்மீகர், நட்பான உரையாடல் புரியும் முகவர் என ஏதாவது ஒன்று. தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இது அவர்களின் துணை கதாபாத்திரமாகிறது. இந்த துணை நியமித்த நேரங்களில் அவர்களை அழைக்கலாம், தற்செயலாக பேசுவதற்காக சரிபார்க்கலாம், அவர்களின் அழைப்பை தொடங்கும் போது பதிலளிக்கலாம். உணர்ச்சி அழுத்தம் அல்லது
குழப்பம் கண்டறியப்பட்டால் முன்பு அவர்களின் அனுமதியுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுகாதார மையத்தை சிஸ்டம் தொடர்பு கொள்கிறது. காத்திருக்கும் நேரத்தில் உண்மையான மனிதர் கைப்பற்றும் வரை அமைதியாக பேசிக்கொண்டிருக்கிறது. தனிமை ஒரு சிக்கல் என்றால் பாதுகாப்பு மற்றொரு சிக்கல். சிஸ்டம் சாதனத்தின் கேமராவின் மூலம் முதியவர்களை மென்மையாக கவனிக்கிறது. தனி உரிமையை பாதிக்க அல்ல, உயிரை பாதுகாக்க. அது முக்கியமானவற்றை கண்காணிக்கிறது. ஒரு ஃபால், இயக்கமின்மை, வலியின் வெளிப்பாடு, அழுத்தம், குழப்பம், மருத்துவ அவசரங்கள், திடீர் நடத்தை மாற்றங்கள். சிஸ்டம் முதியவரின் இயல்பான நடத்தைகளை கற்றுக்கொள்கிறது. ஏதாவது பொருந்தாவிட்டால் அது செயல்பட தொடங்குகிறது. அது குடும்பத்திற்கு அல்லது சுகாதார தொடர்புகளுக்கு எச்சரிக்கை அனுப்புகிறது. ஒரு சம்மரி ரிப்போர்ட் மற்றும் ஸ்னாப்ஷாட்டும் சேர்த்து. முதியவரை அமைதியாக வைத்திருக்க உரையாடலை தொடங்க முயல்கிறது. இங்கே இலக்கு கண்காணிப்பு அல்ல, உறுதிப்படுத்தல். முதியவர்களில் பலர் ஃபிட்னஸ் வேரபிள் சாதனங்களை அணிகின்றனர். ஸ்மார்ட் ஹார்ட் ரேட் மானிட்டர்ஸ், ஆக்சிஜன் சென்சார்கள், பிளட் ப்ரெஷர் மானிட்டர்ஸ், தொடர்ச்சியான குளுக்கோஸ் மானிட்டர்ஸ். நம் சிஸ்டம் இவற்றுடன் இணைக்கிறது அமைதியாக. அது இந்த சாதனங்களிலிருந்து வரும் போக்குகளை கண்காணிக்கிறது. இதய துடிப்பு மாற்றம், ஆக்சிஜன் குறைவு, அசாதாரண குளுக்கோஸ், நீண்ட நேர இயக்கமின்மை, தூக்கத்தின் தரம், சுவாசமின்மை. இங்கே ஏதாவது கவனம் தேவைப்பட்டால் அதன் தீவிரத்தை பொறுத்து செயலாற்றுகிறது. குறைந்த தீவிரம் என்றால் முதியவருக்கு மென்மையான நினைவூட்டல், மருந்து அல்லது தண்ணீர் குடிக்கும் நேரமாக இருக்கலாம் என்பது போல. நடுத்தர தீவிரம் என்றால் கண்காணிக்கப்பட்ட சுகாதார விவரங்களுடன் குடும்பத்திற்கு அறிவிப்பு. மிகுந்த தீவிரம் என்றால் குடும்பத்திற்கு அல்லது மருத்துவருக்கு அவசர எச்சரிக்கை அல்லது அழைப்பு. அவசரங்களின் போது பயமும் தனிமையும் முதியவருக்கு வராமல் சிஸ்டம் அவருடன் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றாக இந்த 3 அம்சங்கள் ஒரு இலக்கை உருவாக்குகின்றன. அன்பை மாற்றுவதற்கல்ல, உறவுகளை ஆட்டோமேட் செய்வதற்கல்ல, முதியவர்களை நோயாளிகளாக நடத்துவதற்கல்ல. ஆனால் எந்த முதியவரும் ஒருபோதும் தனியாக அமைதியில் உட்கார்ந்து ஒரு குரலுக்காக இயங்காமல் இருப்பதை உறுதிப்படுத்த. தொழில்நுட்பம் மனித அன்பிற்கு பதிலாக முடியாது. ஆனால் தொழில்நுட்பம் அதை பாதுகாக்கலாம், நீட்டிக்கலாம், மறைந்து போகாமல் பார்த்துக்கொள்ளலாம். வயது முதிர்ச்சி என்பது தனிமையில் மங்கிப் போவது என்று இருக்கக்கூடாது. அது நினைவுகளால், இணைப்பால், உரையாடலால், கவனிப்பால் சூழ்ந்திருக்க வேண்டும். அதை இப்போது தொழில்நுட்பத்தின் மூலம் சாத்தியமாக்கலாம். இங்கு முன்மொழியப்பட்ட தீர்வு ஒரு கருத்தியல் பார்வை. அதில் சில குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் இதன் உண்மையான நோக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், உலகளாவிய விவாதங்களை தொடங்குவதும், இன்னும் சிறந்த யோசனைகளை தூண்டுவதும் தான். நாம் எந்த ஒரு முதிய இதயமும் தனிமையில் காத்திருக்காமல் இருக்கும் உலகத்தை உருவாக்குவோம். வயதாவது என்பது மறைந்து போவதை குறிக்காமல் ஒவ்வொரு உயிரும் அதற்குரிய அன்பை பெறும் உலகத்தை வடிவமைப்போம். நன்றி.